தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, இப்போது மறுபடியும் போர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த தடவை உண்மையாலுமே போர் ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கா சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தையை ரத்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஈரான் மேலே விடிய விடிய இரவு முழுவதும் என்ன பண்ணியிருக்காங்க, தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுவும் இப்போது ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் விடிய விடிய தாக்குதலை நடத்தியிருக்காங்கன்னா ஈரான் வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அவங்களும் பதிலுக்கு தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே எங்களுக்கு அவங்கள்ட்ட டீலிங் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு வந்து ஐயோ இந்த சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாடுவேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடி தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது இந்த சமாதானத்தை வந்து சீர்குலைக்கணும் அப்படிங்கிறதா. அது இப்போ என்ன ஆயிடுச்சு, முழுசா நடந்துருச்சு. அதுவும் இப்போ வந்து ஒரு பெரும் பதற்றமான நிலைமை என்னன்னா, ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் நடக்கும்போது இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, இப்போ இவங்களுடைய டார்கெட்டே அந்த இறுதி ஊர்வலம் தானா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த போர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி இருக்குது. இது நிற்காது. சும்மா ஒரு தடவை அடிச்சு போட்டு சமாதானத்துக்கு போக மாட்டோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க. ஆய்வாளர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் வந்து கொஞ்சம் நீண்டு போகக்கூடிய போர் தான், இது உடனே சமாதானத்துக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 12 நாள் போருன்னு சொல்லிட்டு ஈரானோடு தாக்குதல் நடந்துச்சு. அப்புறம் 40 நாள் போருன்னு சொல்லிட்டு இப்போது வந்து தாக்குதல் நடந்து தான் வந்து சமாதானம் வந்திருக்கு. 60 நாள் சமாதான ஒப்பந்தம் இருக்கும் போதே இப்போ அமெரிக்கா முறியடிச்சு ஆரம்பிச்சிருக்கிறதுனால இதுவும் ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்கள் போகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ டீட்டெயிலாக என்ன நடந்திருக்கு, எங்கெங்க அடிச்சிருக்காங்க, எவ்வளோ இழப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். முதல்ல அமெரிக்கா என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, ஹார்மோஸ்ல வந்த கப்பலை வந்து ஒரு 2 நாட்களாக ஈரான் தாக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டெய்னர் ஷிப் எல்லாம் தாக்கப்படுது. அதை எங்களால ஏத்துக்க முடியாது. நாங்க ஒப்பந்தத்துல பேசினதே என்னன்னா, ஹார்மோஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க பேசணும். அப்புறம் எதுக்கு இவங்க தாக்குதல் நடத்துறாங்க? அப்ப நீங்க ஒப்பந்தத்தை மீறுறீங்க. ஸோ எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நாங்க என்ன பண்றோம், இந்த ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிறோம். நாங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு ஸ்வீட்டான ஒப்பந்தத்தை தான் போட நினைக்கிறோம். ஒரு குட் டீலுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பேட் டீலுக்கு வந்திருக்கீங்க. பேட் டீல தான் எதிர்பார்க்குறீங்க. அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா, உங்களை நீங்க ஹார்மோஸ்ல கப்பலை அடிச்சதுக்காக பதிலடி கொடுக்க போறோம், ஒப்பந்தத்தை முறிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோ நாடுகளுடைய மாநாடு நேத்து வந்து பாத்தீங்கன்னா துருக்கியில நடந்துச்சு. அங்கவே வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதுதான் முதல் விஷயம். அடுத்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த துருக்கியில பல இடங்கள்ல அவர் பேசியிருக்காரு. நேட்டோ மாநாடு ஆலோசனை கூட்டத்துல நடந்தாலும் வந்து அது இல்லாமலும் பல இடத்துல பேசியிருக்காரு. ஒரு இடத்துலதான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒப்பந்தம் இதோட முடியுது, நாங்க வந்து ஈரானுக்கு பாடம் புகற்ற போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க விடிய விடிய இரவு முழுவதும் இன்னைக்கு தாக்குதல் இருக்க போது நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தகவல் வந்திருக்குது. ஈரானுடைய பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. என்னென்ன பகுதின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய பந்தர் அப்பாஸ் பகுதியை தாக்குனதாகவும், இன்னும் அவங்களுடைய லவான் தீவு, அபுமூசா அப்படின்னு சொல்லக்கூடிய தீவு, அப்புறம் ஷிர்க் தீவுகள் மீது வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பந்தர் அப்பாஸ்ல வந்து எதுவும் வந்து சேதம் ஏற்படல, அங்க வந்து என்ன இருக்கு, விமான நிலையங்கள்லாம் இருக்குது, அங்க வந்து எதுவும் சேதம் ஏற்படலைன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனா மற்ற இடத்துல எல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காணொலிகளே வெளிவந்திருக்கு. அதனால ஈரானுக்கு அங்கங்க வந்து என்ன இருக்குன்னா நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமாக ரயில்வே பாலத்தை தகர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன துண்டு பாலத்தை தகர்த்தாங்க. இப்ப ரயில்வே பாலத்தவே தகர்த்திருக்காங்க. அப்படிங்கிறது அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரவே கை வச்சிருக்காங்க. அதான் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நாங்க அன்னைக்கு மிச்ச மீதி ட்ரம்ப் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து பிளான் பண்ணதை அடிக்காம விட்டு வச்சாராமா. அதை வந்து இந்த தடவை அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. துருக்கியில சொன்ன மாதிரியே இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து கை வச்சிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து நாங்க அடிச்சுக்கிட்டே இருப்போம். நாங்க வந்து சமாதானத்துக்கு போகிறக்கே விருப்பப்படல. ஏன்னா அந்த சமாதானத்தின் மூலமாக எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. நாங்க பேசினதே வேற. ஆனா வந்து ஈரான் வெளியே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அமெரிக்கா அடிபணிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய், நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவங்கள்ட்ட சமாதானத்துக்கு போய் தான் அணு ஆயுதம் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கணும்னு எங்களுக்கு ஒரு அவசியம் இல்லை. இந்த சமாதானம் இல்லாம அடிச்சே அவங்களை எங்களால ஒத்துக்க வைக்க முடியும். நாங்க பாருங்க அடிச்சே அவங்களை ஒத்துக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஒப்பந்தத்துல பேசின விஷயத்த மட்டும்தான்
ஈரான் வெளியிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் அமெரிக்கா வந்து ஒப்பந்தத்துல வந்து என்ன இருந்தாலும் சரி ஈரானே அடிபணிஞ்ச மாதிரியே தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தகவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அததான் அவர் எப்படி சொல்றாருன்னா, ஈரான் பொய்யான தகவலை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, நேத்து புலம்பி தள்ளியிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் அவர் நேத்து பேசும்போது பாக்குறதுக்கு புலம்புற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி புலம்பியிருக்காருன்னா, இவங்க வந்து பொய்யா பேசுறாங்க, எங்களை பத்தி அவதூறு பரப்புறாங்க, ஈரான்ட்ட நாங்க வந்து சமாதானம் தான் எதிர்பார்க்கிறோம், ஆனா அவங்க அடிப்பணிய மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா புலம்பிட்டு தான் இருந்தாரு. ஆனா தாக்குதலை ஆரம்பிச்சதுக்கு பிறகு தெரியுது, நல்லாவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்ப வந்து சுத்தமாவே அந்த ஒப்பந்தத்தை முறியடிக்கிறதுக்காக ட்ரம்ப் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதை ஈரானுடைய கலிபா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அடி வாங்கினாலும் இவங்களுக்கு புத்தி வரல, இந்த தடவை நல்லா வாங்க போறீங்க, வாங்க, உங்களுக்கு போன தடவை கத்துக் கொடுத்த பாடத்தை விட இந்த தடவை நல்லா பாடம் கத்துக் கொடுக்குறோம், போன தடவை நாங்களும் ஒரு சில விஷயத்த உங்களுக்கு கூட்டு வச்சோம், இந்த தடவை எங்களுக்கும் உங்களுடைய அந்த இடங்கள் தான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கலிபாக் அவர்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பதிலுக்கு பதில் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பேச்சை வந்து பேசியிருக்காரு. ட்ரம்ப் வேணும்னே இந்த ஒப்பந்தத்தை முறியடிக்க முயற்சி பண்றாரு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, பதிவு பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஐஆர்ஜிசிக்கும் அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு நடுவுலயே ஒரு சச்சரவு வந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஐஆர்ஜிசி சொல்றாங்க சமாதானம் வேணா போர் செய்யலான்ட்டு, அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலிபாஃப் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்க ஆட்சியில இருக்கக்கூடிய பெசக்சியானு, அராச்சி அவர்கள், அப்பாஸ் அராச்சி அவர்கள், இவங்கெல்லாம் வந்து சமாதானத்துக்கு போயிட்டு வந்தாங்களா, இதுல இருந்தே வந்து மக்கள் எல்லாம் வந்து பார்த்தா என்ன ஆயிட்டு இருந்தாங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி சச்சரவாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஐஆர்ஜிசிக்கு தான் சப்போர்ட் பண்ணோம், நாம வந்து ஈரானையும் வந்து இஸ்ரேலையும் அழிக்க தான் செய்யணும், சமாதானத்துக்கு போவேணான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து கொந்தளிச்சு எழுந்தாங்க, ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே வந்து சின்ன சின்னதா அப்பப்போ போன வாரம்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டு அதுல ஏதோ வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து அடிபணிஞ்ச மாதிரி காமிச்சு நிறுத்தலாம், இதுக்கு மேல வந்து இந்த போரை செய்ய வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறுத்தினாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது மறுபடியும் ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய ஊர்வலத்துல மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு நம்ம அடிக்கணும், அவங்களை அழிக்கணும், சமாதானத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்துல கரெக்டா என்ன பண்ணி வச்சிருக்காரு, ட்ரம்ப்பும் போற ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப மக்களும் அடிக்கணுங்கிறாங்க, ஐஆர்ஜிசி அடிக்கணுங்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மட்டும்தான் சமாதானத்தை விரும்புறாங்கும் போது இப்ப அந்த கவர்மெண்டே சமாதானத்துக்காக போலாம், அடிக்க வேண்டாம்னு முடிவெடுத்தா என்ன ஆகும்னா, மக்கள் அந்த கவர்மெண்ட் எதிர்ப்பாங்க. அப்ப ஐஆர்ஜிசி அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணுவாங்க. இதனால வேற வழி இல்ல, கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய ஈரானுடைய கவர்மெண்ட் சமாதானத்துக்கு தயாரா இருந்தாலும் கூட ட்ரம்ப் சண்டைய ஆரம்பிச்சனால கண்டிப்பா சண்டை தான் போடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது வந்து அடுத்த போருக்கு கண்டிப்பா வழிவகுக்குது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்கதான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு, நாங்க வந்து என்ன பண்றோம், தயாரா இருக்கோம், நீங்க எப்ப சொன்னாலும் சரி நாங்க வந்து என்ன பண்ண போறோம், அடிக்க போறோம், இந்த தடவை ஈரானை விட போறதுல எங்களுடைய போர் விமானங்கள் தயாரா இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவங்களும் அறிவிப்பை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க. பார்க்க போனா இஸ்ரேலும் கூட சேர்ந்துதான் நேற்று நைட் அட்டாக் பண்ணிருக்கணும். ஏன்னா சில பகுதிகள் வந்து அமெரிக்காவால் அட்டாக் பண்ண முடியாத பகுதிகளாக இருக்கு. ஏன் அமெரிக்காவால் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இஸ்ரேல் தான் ரொம்ப பக்கத்தால இருக்கிறதுனால இஸ்ரேல்ல இருந்தே அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியும், அதாவது வந்து ஏவுகணை மூலமாக. அப்படிப்பட்ட இடங்களை வந்து தேர்ந்தெடுத்து வந்து அடிச்சிருக்காங்கும் போது இப்போதைக்கு வந்து அமெரிக்கா அடிச்சதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுல இஸ்ரேலும் வந்து பங்கேற்றிருப்பாங்க அப்படிங்கிறதை வந்து ஈரான் தான் கண்டுபிடிக்கணும். அப்படியான நிலைமை அங்க இருந்துட்டு இருக்கு. இதுல வேற இஸ்ரேல் வந்து அடுத்தடுத்து நாங்க கொண்டு போறோம், இதுக்கு மேல வந்து ஈரான்ட்ட வந்து பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இனி இது சமாதானத்துக்கு வராட்டினா உங்களுக்கே தெரியும், மறுபடியும் எண்ணெய் விலைவாசியில ஏறிடும். நேத்துதான் ஏதோ 65 ரூபாய்க்கு வந்துச்சு, 50 ரூபாய்க்கு வந்துரும்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இனி 50 ரூபாலாம் இல்ல, மறுபடியும் 125 135 போயிருமாட்டிருக்கு. இந்த போர் வந்து கொஞ்ச நாள் தொடரும் அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் விலைவாசி ஏறும் போது நமக்கு இப்பயே விலையை வந்து குறைச்சு கொடுக்கல. என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம், அப்பத்த காசு ஜாஸ்தியா இருந்துச்சு, அதனால நீங்க அதுக்கு தான் வந்து எண்ணெயை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க கவர்மெண்ட். இப்ப மறுபடியும் போறலாம் ஆரம்பிச்சாங்கன்னா வேற வழியே இல்லை, உங்களுக்கு எண்ணெய் விலைவாசி குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறனாலையும் மறுபடியும் கேஸுமே தட்டுப்பாடு வரும். இப்படி வந்து தாக்குதல் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து சும்மா விட மாட்டாங்க. மறுபடியும் பொருளாதார பிரச்சனைக்கு தான் வந்து இது கொண்டு போய் வழிவகுத்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம், அடுத்தடுத்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஈரான் பதில் தாக்குதலையே ஆரம்பிச்சிட்டாங்க, குவைத் பஹ்ரைன் மேல தாக்குதலையே ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, அப்டேட்டோட வரேன்.